திமுக எப்பொழுதுமே எங்களுக்கு எதிரிதான். அவர்கள் நேராக வந்தாலும் சரி, வளைந்து வந்தாலும் சரி, அவர்களது கூட்டணியில் யார் வந்தாலும் அது திமுக தான். எங்களது வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. 220 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராவது உறுதி. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் பேட்டி. திண்டுக்கல் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள பகுதியில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுக தேர்தல் அலுவலகத்தை அதிமுக முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல் தொகுதி வேட்பாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, இறைவன் அருளால் எங்களுடைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்தபடி அதிமுக இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக திண்டுக்கல் தொகுதிக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் இன்று மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதிமுகவின் வெற்றி 234 தொகுதியிலும் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே அதிமுக சார்பாக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பை எடப்பாடியார் ஏற்பார். திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி என்பது எழுதப்பட்ட ஒன்று. மக்களின் அன்பால் ஆசியால் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம் நிச்சயம் என கூறினார். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தபடி அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக திண்டுக்கல் தொகுதிக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நான் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன். அடுத்து என்ன? அதிமுகவின் வெற்றி 234 தொகுதிகளில் எழுதப்பட்ட ஒன்று. ஏற்கனவே எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியபடி 210 தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சர் பொறுப்பேற்று அதிமுக கழகம் மாண்புமிகு எடப்பாடி தலைமையிலே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல்லில் அதிமுக வெற்றி எழுதப்பட்ட ஒன்று. மக்களின் அன்பால் ஆசியால் அனைத்து மக்களும் சேர்ந்து மீண்டும் என்னை தேர்ந்தெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு அவருக்கு பேச என்னப்பா சொல்லுங்க. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு? அதிமுகவின் தேர்தல் அறிக்கை எடப்பாடியாருக்கு அடுத்து கதாநாயகன் அருமையாக மக்களிடம் சேர்ந்திருக்கிறது. மக்கள் வாயார புகழ்கிறார்கள். 10,000 கொடுப்பதை சொன்னதை செய்பவர், எல்லாம் செய்வார். 2,000 கொடுப்பதை மக்களுக்கு சொல்லியிருக்கார். கல்வி கடன் திறத்து சொல்லியிருக்கிறார். என்னென்ன சொல்லியிருக்காரோ சொல்லியதை நிறைவேற்றுகின்ற உத்தமர் மாண்புமிகு எடப்பாடி என்பது மக்களுக்கு தெரியும். எனவே மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. என்ன கேட்குறீங்களா? 3வது முறையா? இவர் மனுஷனா? நீ 5 தடவை எம்பி கேளுப்பா. 4 தடவை வெற்றி, 2 தடவை எம்எல்ஏ, இப்போ 3வது நிற்கிறேன். அத்தனை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் மக்கள் வெற்றி பெறுவார்கள். எப்போதுமே திமுக தான் எனக்கு எதிரி. நேரம் இல்லை, வளைஞ்சு வந்தாலும் திமுக தான் எல்லாம் பண்ணுவாங்க. வேற அவங்க கூட்டணி நின்னாலும் இல்லை திமுக தானே பேக் பண்ணுறது. எந்த வேலையும் குறையாது. அத்தனை மீறி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு வெற்றியை தேடி அதனுடைய சேவைகளாக இருக்கின்ற எனக்கு வெற்றி தெரிவித்திருக்கிறார்கள். திமுக வேட்பாளர் நாங்கள் 10,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டோம். 8,000 ரூபா கூப்பன் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு தெரியாது. அவர்கள் அத்தைக்கு மீசை முளைச்சி சித்தப்பான்னு கூப்பிடுறது எப்போ? நீங்கள் தான் சிந்திக்கணும். பார்த்துக்கங்க. ஒரிஜினல் கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி ஐயா. எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்
நல்ல நாள் பார்க்குற ஜோசியரை பிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லாம வேட்புமனு தாக்கல் ரகசியமாக செய்ய முடியுமா? நல்ல நாள் பார்த்து பண்ணுறது தம்பி. வேற என்னப்பா பிரச்சாரம்? இப்போதான் பிரச்சாரம். நிலந்து கம்மாறு எழுப்பிட வேண்டியதுதான். இதான் பிரச்சாரம். வேற என்ன பண்ணுறது? பிரச்சாரம் தனி நாள் கிடையாதுப்பா. நம்ம என்ன ஊருக்கு புதுசா போய் இவர் தான் அவர் தான் போய் நம்ம களத்தில் இருக்கோம். நீங்களாம் உதவி பண்ணுங்கப்பா விட்டுட்டு